பழமொழி சொல்லுவாங்க, இந்த நக்கர நாய்க்கு செத்து ஒண்ணுதான் சிவலிங்கமும் ஒண்ணுதான்ற மாதிரி இந்த திமுக அமைச்சர்கள் ஆராசாவா இருக்கட்டும், எல்லா அமைச்சர்களுக்குமே மக்களையும் அசிங்கப்படுத்துவாங்க, இந்து மதத்தையும் அசிங்கப்படுத்துறாங்க, சனாதனத்தையும் அசிங்கப்படுத்துறாங்க. அதே சமயம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் ஆபாசமா பேசி தேவையில்லாம பேசி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இதே மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்டத்திலயும் 67 மாவட்டத்திலயும் பிஜேபி இதுக்கு எதிராக எங்க தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில இங்க நாகராஜ் அவர் இத எங்களுடைய உரிமையை கருத்துரிமையை பேசக்கூட கூடாது அப்படின்னு அடக்குமுறையில பஸ்ல எங்களோட தொண்டர்கள் எங்களோட நிர்வாகிகள் எல்லாம் கைது செஞ்சுட்டு போறாங்க. மீடியா நண்பர்கள் கிட்டதான் நாங்க விட்டுடுறோம். ஏன்னா நீங்க தான் கருத்துரிமை கருத்து எல்லாம் நியாயமா பேசுவீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு உயிர் லாக்அப் மரணம்னு சொல்றாங்க. அது லாக்அப் மரணம் கிடையாது. அஜித் அப்படின்ற ஒரு நபர், நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர், அவர் இறந்து போயிருக்காருன்னா அது ஒரு கொலை அப்படின்னு தான் சொல்றோம். ஸ்பெஷல் போர்ஸ் அடிச்சே கொண்டு இருக்காங்க அவங்களை. ஏன் இந்த நேரத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த திமுக அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பேசினது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது, மக்களை பத்தியும் கவலை கிடையாது, தலைவர்களை பத்தியும் கவலை கிடையாது. அவங்க வந்த ஹிஸ்டரி அப்படி, வரலாறு அப்படி, அவங்களோட தலைவர்கள் அதைத்தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரியான வழியில வரல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அஜித் அவர்கள் லாக்அப்ல மரணம் கிடையாது, கொலை பண்ணிருக்காங்க. இதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்த கூட எங்களால முடியாத அளவுக்கு இந்த அடக்குமுறை இருக்கு இந்த திமுக ஆட்சியில அப்படின்னு தான் சொல்லணும். கொக்கைன்ல ஆரம்பிச்சு, பாலியல் வன்கொடுமைகள்ல ஆரம்பிச்சு, பள்ளிக்கல்வித்துறையில ஆரம்பிச்சு, சுகாதாரத்துறையில ஆரம்பிச்சு எல்லாமே சீர்கெட்டு போய் கிடக்கு. இந்த 5 ஆண்டு காலம் இன்னும் சொச்ச கொஞ்சம் காலத்துக்குள்ள இன்னும் மோசமா போயிடும்ன்ற நிலைமையில இருக்கோம். நாங்கெல்லாம் இந்த திமுக அரசை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிப்பா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தனிநபரால பாஜக அப்படின்ற ஒரு கொள்கையை எதிர்த்து இனிமே தமிழ்நாட்டுல வளர முடியாது. ஏன்னா எங்களோட சித்தாந்தம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவும்